ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் கால வேளையிலே கர்த்தருடைய கிருபைக்காக, பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இப்படியாக பல தடைகளும் போராட்டங்களுமான இந்த நாட்களிலும், இந்த சூழ்நிலைகளிலும் இப்படியாக நாங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும்படி, உம்முடைய வல்லமையும் கிருபையும் ஆளுகையும் ஆசீர்வாதமும் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை துவக்க முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தர ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 42வது பாடல், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்த பொழுதை அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த பொழுதை அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமான என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமான என்னை தேற்றினார். ஆனந்த பொழுதை அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த பொழுதை அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயில் வந்தபோது வேதம் கேட்கின்றார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்கின்றார். பாதை நோயில் வந்தபோது வேதம் கேட்கின்றார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்கின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். செக்கில் வைத்த என்னை அவர் தூக்கி எடுத்தார்.
இயேசு தருகிறார். இவ்வுலக வாழ்வு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். இவ்வுலக வாழ்வு என்னை என்ன செய்திடும், அவன் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாருவேன், உயிருள்ள நாள் இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாருவேன், உயிருள்ள நாள் வரையில். ஸ்தோத்திரம். இந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். ஆமென். இந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகத்தின் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவரை பாடி துதித்து ஆராதிப்போமாக. நம்முடைய பாடல் புத்தகத்திலே 902வது பாடல், உலகத்தில் இருப்பவனிடம் உங்களில் இருப்பவர் பெரியவர். கைகள் தட்டி பாடுவோமா உற்சாகமாக. ஆமென். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். சேர்ந்து உலகத்தில் அவர் இருப்பவனிலும் உங்களிலும் இருப்பவர் அவர் பெரியவர். ஓ கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே சர்வ
செலுத்துவோமா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த வேளையிலே நம் நடுவில் வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. வானத்தை பூமி உண்டாக்க நீங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே எங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்கள், உலகத்தில் இருக்கிற பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், ஆபத்துக்கள், விக்கிரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற அந்தகார சக்திகள் எதனால கிரியைகளை விட எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. எல்லா வாயை திறந்து துதிக்கலாம், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே, எங்களுக்காக பூமிக்கு வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இயேசு ராஜா, இன்னும் நீ ஜீவிக்கிறீர், நீ மீண்டும் வரப்போகிறீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாம் சேர்ந்து ஆவியில நிரம்பி எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ
தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் எழுதுகை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் ஆறுதல் செய்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் ஆறுதல் செய்கிறார். நமக்கு ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்து எல்லாம் செய்தாவே என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் உதவி உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு. இயேசு நல்லவர். அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு இயேசு நல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு அவர் நல்லவர், வல்லவர், அன்பு நிறைந்தவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. இந்த கால வேளையில் எத்தனை பேர் இயேசு ராஜா என் புகலிடம் என்று சொல்லுகிறீர்கள்? ஏசாயா 32வது அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆமென் சொல்லுமா? கைகள் தட்டி ஆண்டவரே நீர் எங்களை அழைக்கலாம். அல்லேலூயா. எங்கள் புகலிடம், எங்கள் நம்பிக்கை எல்லாம் இது நிரம்பி கர்த்தரை துதிக்கலாமா? சந்தரகரபா. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அவருக்கு கைகள் கட்டி நன்றி செலுத்துகிறார். காரணம் கர்த்தர் நமக்கு கேடகம். அவர் நமக்கு புகலிடம். கர்த்தர் நமக்கு அடைக்கலம். இயேசு நல்லவர். அவர் சர்வ வல்லவர். ஏற்ற நேரத்திலே யாவற்றையும் நமக்காக செய்கிறார். அவர் சகலத்தையும் அது காலத்திலே நமக்கு நேர்த்தியாய் செய்கிறவர். விசுவாசத்தை நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்து எல்லா விசுவாசத்தோடு கர்த்தரை உயர்த்தலாமா? ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தண்ணீரை கலக்கும் போது அவர் நம்மோடு இருக்கிறார். அக்கினியில் நடக்கும் போது அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த
எல்லா சூழலிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார் என்று சொல்லுவதை கைகள் தட்டி ஆமென். ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாம் சேர்ந்து பாடலாம். நீர் என்னோடு அவன் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். தோல்வி எனக்கு இல்லை. நான் போது என்ற சூழ்நிலையில் நமக்கு ஜெயம் தருகிறார். தோல்வி எனக்கு இல்லை. ஆமென். நான் போது போவதில்லை. ஹalleluya. Hallelujah, hallelujah, oh hallelujah, amen, hallelujah, 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 oh hallelujah, amen. நீரென்னோடு இருக்கும்போது வா என்றாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கும்போது
எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். நல்ல ஆவியினரும் ஆண்டவர், நீர் என்னோடு இருக்கிறீர். அன்னைக்கு நீர் ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர், ஹalleluya, தானியேலோடு இருந்த கர்த்தர், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து வல்லமை விளங்க பண்ணின எங்கள் தேவன், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல விடுதலையோடு ஷமமமம கரபகுரபலமா ரிகுரப ஷமரபலமா ஆராதிக்கிறோம்ப்பா. நம்ம கவலை ஆண்டவர் மேல வச்சிருவோம், நம்ம பாரத்தை ஆண்டவர் மேல வச்சிருவோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார், அவர் நம்மை வழி நடத்துவார். நம்மளால முடியாததெல்லாம் அவர் நமக்காக செய்வார். கொடுப்போமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மா எல்லாம் கூடும் என்று ஏசப்பா உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன்,
எல்லாரும் சொல்லுவோம், எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளப்பா, இல்லாதவைகள் இருக்கின்றன, படைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். என்னாலும் கூடமென்று என்னை நான் எங்களை தலைவன்று சார்ந்தவரே, உம்மாலெல்லாம் கூடமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லாம் சேர்ந்து என்னாலும் அதுவரை எங்களோடு முடியாதப்பா, நாங்கள் எங்களை தலைவன்று சார்ந்தவரே, பெரியவரப்பா, எல்லாம் கூடமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் அப்பா. இந்த காலவெளியில் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேவரீர் சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இயேசுவே, அல்லேலூயா. நம்மை அர்ப்பணிப்போமா? எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை வறுமையாக்குகிறோம், எங்களை தரைப்பட்டு தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நீரே உயர்த்துகிறோம். ஷமரா கமரா மதுரமா அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்களை நாங்கள் வறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அல்லேலூயா. தேவரே, உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் ஒரு விசையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் முடியாதப்பா. அன்றைக்கு அண்ணானை அவளுடைய சிலுவையை பார்த்து ஆண்டவரே, அவளுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து நமக்கு அற்புதம் செய்கிறதற்காக கையெழுதியாக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரலோக ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஆராதனையை ஆசீர்வாதமாக நடத்தி தந்த தடைகள் எல்லாம் நீக்கி கொடுங்க. எல்லாத்துல எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 34வது சங்கீதம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஹalleluya. தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். வலது கரத்தை வைத்து பிள்ளைகளுக்கான ஸ்தோத்திர செலுத்துவோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் போதிப்பீராக. பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. பிள்ளைகளை கர்த்தர் பராமரிப்பீராக. பிள்ளைகளுக்காக யாவையும் செய்வீராக. பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு எதிரடையான வல்லமைகள் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்துக்குள், இயேசுவின் ரத்தத்துக்குள் பிள்ளைகளை மறைக்கிறோம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தடைகளை மாற்றுங்க. ஆலிம வயதில் வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள் வளருவார்களாக. கிருபை கொடுப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறோம். திருமண வயது வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவீராக. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக கைகள் தட்டி கர்த்தர் அணி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வேளையில பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்கள் பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைத்து ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். யார் பலவீனத்தின் மத்தியிலே கரத்தை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலுடைய வல்லமை வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமை வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வசனத்தை அனுப்புவீராக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதனை நீங்குவதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவீனப்பட்ட உறுப்புகள் பலனடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதி சுகவீனம் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உண்டாவதாக. பலப்படுத்துவீராக, தீர்க்க ஆயுசு கொடுப்பீராக, சாட்சியாய் வாழ்ந்திருக்க செய்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதித்தற்காக கைகள் தட்டி நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாமளால் படிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் சில ஜெப குறிப்புகள் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய தேசத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் இன்னும் சில நாடுகளிலும் அல்லேலூயா கொரோனா தொற்று காணப்படுகிறது. அதிகமாக நம்ம தேசத்தில் பரவுகிறது. ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து வளர்கிறத வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் தேசத்திலே கொரோனா பெருகுகிறதப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பெருகுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபையாக இறங்கும் அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் அப்படியே வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாரும் சுகமடைய செய்வீராக. அந்த ஆண்டவரை கிருமியை அழித்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொரோனாவின் கிருமிகளை, அந்த கொள்ளை நோயின் கிருமிகளை, கிரியைகளை அழித்து போடுவீராக, சுட்டு எரித்து போடுவீராக. அவைகள் எல்லாம் இல்லாமல் போகட்டும். எங்கள் தேசத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் மாவட்டத்திலே, உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறது அவைகள் இல்லாமல் போவதாக. அந்த கிருமிகளை, அந்த பொல்லாத கொள்ளை நோயின் சாபத்தை மாற்றுவீராக. ஆண்டவரே, கிருபையா இறங்கி எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க. விசேஷமா ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சுவிசேஷகர்களுக்காக, பலவிதமான ஊழியம் செய்கிற எல்லாருக்காக ஆண்டவரே, எங்கள் இந்திய தேவ சபை போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை தாங்குகிற மிஷனரி கிருபா ஜெயக்குமார் எல்லாருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை பாதுகாக்க எல்லாரும் சேர்ந்து ஜெபமாமா. தேசமங்கள ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாத தீமைகள் அணுகாதபடி ஆண்டவரே, கொரோனா தொற்று அணுகாதபடி இயேசுவின் நாமத்துக்குள் இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். சபையை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்களாக. எங்கள் எல்லைகளிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகமடையட்டும் ஆண்டவரே. அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பீராக. இந்த இக்கட்டான சூழ்நிலை மாறச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் கிருபையா இறங்கும் ஆண்டவரே. எங்கள் எல்லைகளிலே பாதுகாப்பை கொடுப்பீராக. ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. சபை மக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்துக்குள் இரத்தத்துக்குள் மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள், தொழில், வருமானங்கள், வியாபாரங்கள், விவசாயங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லார் மேலும், குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய ஆளுகை, பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கைகள் தட்டி கர்த்தர் அடி செலுத்துகிறார். கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். இந்த காலவேளையிலே கூடி வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த நாட்களிலே ஏனோ இராமல் தயவு செய்து நன்றாக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர்
ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் காத்திருங்கள். எங்கே போனாலும் மாஸ்க் அணிந்து கொண்டு போங்க. ஞானமாக இருந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஊரடங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படுவோம். ஒவ்வொருவரும் ஜெபம் செய்வோம். நாம் நம் சபை மக்கள் அல்லேலூயா எல்லாரும் அதிகமாக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ஒன்றே நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது. இது கடைசி காலம். அதுபடினால் கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனை தருவாராக. சீக்கிரத்தில் நாம் சபையில் ஒன்றாய் கூட நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம். ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்ம கூட பேசணும், ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை மூலம் ஒவ்வொருவரோடு இடைப்படுத்தி வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். சொல்லுவோமா? நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் போது, நம்முடைய நம்பிக்கை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாய் இருக்கும் போது, நம்முடைய பயம் நம்மை விட்டு நீங்குகிறது. அல்லேலூயா. இந்த ஏசாயா 12வது அதிகாரம் ஒரு துதிப்பாடல், துதிப்பாடலின் அதிகாரம். அதிகாரத்தின் வசனங்களை வாசித்தா அது ஒரு துதிப்பாடலாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அதுல வாசிக்கிறோம், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். வேதத்திலே பயப்படாதே என்று 366 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயம் நம்மை நெருக்குகிறது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் நாம் கடந்து செல்கிறோம். ஆனபடியினால் வேதத்திலே 366 முறை பயப்படாதே என்று ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களிலே, இந்த ஏசாயா 12வது அதிகாரத்தில் பலவிதமான பயத்தின் சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையிலும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் பயப்படாமல் அல்லேலூயா நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு பலன். அந்த 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் பலன். அது மாத்திரம் கர்த்தர் என் கீதம். அது மாத்திரம் கர்த்தர் என் ரட்சிப்பு. இந்த கால வேளையிலே நமக்கு கர்த்தர் பலனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கீதமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடினால் வேதம் சொல்லுகிறது, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். சொல்லுவோமா? இந்த காலையில் வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த ஏசாயா 12:2 வாசிக்கிறோம், இந்த தேவனுடைய ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் பிரியமானவர்களே, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். I will trust and not be afraid. நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். காரணம், கர்த்தர் என் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 12:6 வாசிக்கிறோம், சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நமக்கு பலனாய் இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பெரிய அந்த தேவன் நம்முடைய பலனாக இருக்கிறார். பெரிய
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், உலகத்தின் எல்லாவற்றை பார்க்கிறோம் பெரிய தேவனாய் இருக்கிற கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார். தாவீதுக்கு கூட வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அல்லேலூயா, பிரியமான தேவ பிள்ளைகளே, என் பலனாகிய கர்த்தாவே. 14, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் என் பலன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பலன். இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆனபடியினால் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம், பயப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கிறோம். வேதத்திலே தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பிரியமான தேவ பிள்ளைகளே, தானியேல் வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை, பயப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அதில் கர்த்தர் தானியேலுக்கு பலனாக இருக்கிறார். வாசிப்போம் 6வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி, தரிய ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. கவனிக்கீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? தானியேல் மேல் பொறாமை கொண்டவர்கள் ராஜாவின் இடத்தில் போகிறார்கள். அவர்கள் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். வேதத்துல வாசிக்கிறோம், அவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட ராஜா, தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ராஜா கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் ராஜாவின் இடத்துல, தரியு ராஜாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் தானியேலுக்கு கர்த்தர் பலன். ஒவ்வொரு நாளும் தானியேல் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவன் தன்னுடைய பலனால் அவரை நிரப்பிக்கொண்டே இருப்பார். அந்த தேவனுடைய பலத்தினால் தான் அடிமையாக இருந்த தானியேல் தேவனுடைய பிள்ளைகளை உயர்ந்த பதவிக்கு வந்தார். அவர் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். உயர்ந்த நிலையிலே கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பலத்தினால் கர்த்தர் அவன் உயர்ந்து வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். அந்த பலன் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு வருகிறது. தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவன் அவருடைய பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனபடியினால் தான் இந்த சத்துருக்கள் வந்து சொல்லுகிறார்கள், ராஜா 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனிடத்திலாகிலும் எந்த மனுஷனிடத்திலாகிலும் ஜெபம் விண்ணப்பம் பண்ண கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்க கவியில் போட வேண்டும். ஏனென்றால் தானியேல் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆகையால் எருசலேமை விட்டு போகாதீர்கள். அவர்கள் எல்லாரும்
ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வல்லமையாய் இறங்கி வந்தார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க தேவ பலன் நம்மேல் இறங்கி வருகிறது. இந்த தானியேல் தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிற தேவ பிள்ளை. ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவ பலன் தானியேல் மேல் இறங்கி வருகிறது. அவன் ஜெபத்தை விடவே இல்லை. ஆனபடியா 30 நாள் அவன் ஜெபத்தை தடுக்க சத்துருக்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 10வது வசனம், தானியேலோ என்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் தேவன் அவருடைய பலனால் நம்மை நிரப்புகிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு முன்பாக முழங்கால் படி வேண்டியது இல்லை. தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது தேவன் அவருடைய பலத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நம்முடைய ஜெபத்தை விடாமல் செய்கிறோம்? இன்றைக்கு நானும் நீங்களும் உறுதியான தீர்மானத்துக்குள் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் சற்று அதிகமாகட்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? தானியேலுக்கு பயம் இல்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். தானியேலை தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, ராஜாவிடத்தில் சொல்லி சிங்கங்கள் இருக்கிற கபியில தூக்கி போட்டார்கள். ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. இந்த அழகான அருமையான தானியேல், ஒரு குற்றம் கூட செய்யாத தானியேல், இந்த விஷயத்துல அவர் விடமாட்டார், ஜெபத்தை விடமாட்டார். ஆனபடியினால் அவர் ஜெபித்தபடியினால், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினபடியினால் அவர் சிங்கங்கள் கபியில தூக்கி போட்டார்கள். வேதத்துல வாசிக்கிறோம் 20வது வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா கேள்வியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவர் உனக்கு பலன் என்று நீ நம்பி இருக்கிறாய். அவருடைய பலன், அவருடைய வல்லமை உன்னை இந்த சிங்கங்களுக்கு தப்புவித்ததா? இந்த கால வேளையில பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பலன், கர்த்தரின் பலன். ஹல்லேலூயா. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் நமக்கு பலன். தானியேலுக்கு கர்த்தர் பலன். சிங்கங்களுக்கு தானியேல் பயப்படவில்லை. தானியேல் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆனபடியினால் சிங்கங்கள் இருக்கிற கபியில போடப்பட்ட போது அடுத்த நாள் காலையில ராஜா வந்து துயர சத்தமா கேட்கிறார், உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா? அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். தானியேலுக்கு பயம் இல்லை. தானியேல் தன் பலனாக தன் தேவனையே நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தானியேலால் சிங்கங்கள் வாயை கட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். சந்தோஷமா கை தட்டி ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். 23வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, அப்பொழுது ராஜா
பெண்ணில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இந்த நாட்களில் பலவிதமான ஆபத்துகளும் பொல்லாப்புகளும் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே ஒரு சேதமும் காணப்படாமல் நம்மை காப்பாற்ற நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் என் பலன். எத்தனை பேர் சொல்லுவோம் கர்த்தர் என் பலன்? ஆண்டவர் தானியேலுக்கு பலன். அவருடைய வல்லமை தானியேல் மேல் இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் தானியேல் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய பலன் தானியேல் மேல் இருக்கிறது. கர்த்தர் என் பலன் ஆனபடி நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். தானியேல் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசித்திருந்தபடியா ஒரு சேதமும் காணப்படவில்லை. இந்த கால வேளையிலே உங்களுக்கு விரோதமான எல்லா தீமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். உங்களுக்கு எதிரான எந்த பொல்லாப்புகளை கர்த்தர் விலக்கி போடுவார். காரணம் கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எப்பொழுது கர்த்தர் நமக்கு பலன்? நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பலன் நம்மை வருகிறது. நீங்கள் ஜெபிக்கிற நேரம் வீணான நேரம் அல்ல. நீங்கள் ஜெபிக்கிற நேரம் தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். சந்தோஷமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க 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 தேவனுடைய புதிய பலன் உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கும். அந்த பலன் நம்மை பாதுகாக்கிறது. அந்த பலன் நம்மை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, 2 பேர் மரம் வெட்ட போயிட்டு இருந்தாங்க. ஒருவன் நல்ல பலசாலி குண்டா இருந்தான், ஒருத்தர் ஒல்லியா இருந்தான். நம்ம அறிந்திருக்கோம் அந்த கதை கூட. என்னுடைய பிள்ளைகளே, அந்த பலசாலி நிறைய மரத்தை கஷ்டப்பட்டு வெட்டினான். ஒல்லியா இருக்கிறவனும் மரத்தை வெட்டினான். ஆனா முடிந்த பிறகு பார்த்தா ஒல்லியா இருக்கிறவன் தான் நிறைய வெட்டி இருக்கிறான். அந்த நல்ல குண்டா இருக்கிறவன் கேட்கிறேன், கண்டிப்பா அவ்வளோ வெட்டினேன். நான் சொல்றேன், நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுப்பேன். அடுத்த நாள் அந்த நல்ல பலசாலியை 10 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு வெட்டினா அதே மாதிரி தான் இந்த ஒல்லியா இருக்கிறவன் என்ன செய்யறான் அப்படின்னு பலசாலி மாதிரி இருக்கிறவன் போய் பார்த்தா அந்த 10 நிமிஷம் அவன் ரெஸ்ட் எடுக்கல, அந்த கோடாரியை தீட்டிட்டு இருக்கான். என்னுடைய பிள்ளைகளே, அதனால மொட்டையான கோடாரியை வச்சு வெட்டுற பலசாலியை விட ஷார்ப்பா இருக்கிற கோடாரியை வச்சு வெட்டுற கொஞ்சம் வீக்கான ஆள் நிறைய வெட்டிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, உங்க பலத்தை நம்பி 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 நீங்க செய்யறத விட தேவ சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணி தேவ பலத்தோடு செய்யும் போதுதான் நாம அதிகமா செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என் பலன். தானியேல் ஏன் உயர்ந்திருந்தார்? தானியேலுக்கு எதிராக இருந்தவைகள் வாய்க்காமல் போனது. ராஜா சத்துருக்களை சிங்கங்கள் கபில தூக்கி போட்டார். இந்த சிங்கங்கள் எல்லாம் அவங்க எலும்பெல்லாம் நொறுக்கி போட்டது. காரணம் தானியேல் ஜெபிக்கிற மனிதன். நீங்கள் ஜெபிக்கும் போது அல்லேலூயா நாம் தேவ பலனை பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய பலத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஒன்று, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். காரணம் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். இரண்டாவதாக அந்த ஏசாயா 12:2 வாசிக்கிறோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும், இரண்டாவது என் கீதமுமானவர். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் என் கீதமானவர், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். The Lord is my song. கர்த்தர் என் பாடல், கர்த்தர் என் கீதமானவர். ஆமென் சொல்லுவோமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை பாடுவேன். I will sing the Lord. நான் கர்த்தரை பாடுவேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரின் கீதமானார். எப்ப தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே
தட்டினார். கை தட்டுவோமா? ஹalleluya. எப்பொழுது கர்த்தர் கீதமானார்? தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்த, பின்தொடர்ந்து அவர்களை துரத்தி வந்த, இஸ்ரவேல் ஜனங்களை விடாமல் துரத்தி அவர்களை அழிக்க நினைத்த சத்துருக்களை கர்த்தர் அழித்து போட்டார். எப்பொழுது? கர்த்தர் என் கீதமானார். சந்தோஷமா சொல்லுவோமா? ஹalleluya. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்கிறேன். மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, 13-14வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். கைவேத்தியாமே சொல்லும். அல்லேலூயா. பயப்படாது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் கர்த்தரை பாடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தரை பாடுங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்களை அழிக்க, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை you will never see again. நீங்கள் காணவே மாட்டீர்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரின் கீதமானார் என்று கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக கிரியை செய்கிறார். நீங்கள் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். நீங்கள் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் தன்னுடைய வல்லமை உங்களுக்காக வழங்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பாடுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். சந்தோஷமா சொல்லுவோம். அல்லேலூயா. 20வது வசனம். அது எகிப்தியரின் ஆண்டவர் கிரியை செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. 19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனை இஸ்ரவேலின் சேனை ராமுழுது ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமோ அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சம் ஆக்கிற்று. 24 தேவனுடைய பிள்ளைகளே, 23, 24 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரை வீரரோடும் ரதங்களோடும், அல்லேலூயா, குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள். அப்படியே மோசே 27 தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். எகிப்தியர் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து அழிக்க வந்த எகிப்தியரை கர்த்தர் கடலின் நடுவே அமிழ்த்து போட்டார். கைப்பற்றி கர்த்தருக்கு சந்தோஷமா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு எதிரான சத்துருவின் வல்லமைகள், உங்களுக்கு எதிரான போராட்டங்கள், உங்களுக்கு எதிரான தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தரை பாடுங்கள். அவங்க பாடுறாங்க, நாங்கள் கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடினார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 25-26 வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக மகிமையாய்
மகிழ்ச்சி சிறக்க பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். கைதடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சிறைச்சாலை மாதிரி உங்களை அடைச்சி வச்சிருந்தா கூட நீங்கள் துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். கதவுகள் திறக்கும், கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தருடைய வல்லமையினால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு காண்பீர்கள். உற்சாகமான நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா! கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், காரணம் கர்த்தர் என் பலன். நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், காரணம் கர்த்தர் என் கீதம். ஆமென் சொல்லுவாமா? நான் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மூணாவது ஒரு காரியத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலன். 2 என் கீதமுமானவர். 3வது அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் ரட்சிப்பாக இருக்கிறார், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பு. கர்த்தர் நம்மை எப்படி ரட்சிக்கிறார்? கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? கர்த்தர் நம்மை எப்படி விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறார்? 1 சாமுவேல் 17:47 தாவீது சொல்கிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் என் ரட்சிப்பு என்று சொன்னால் கர்த்தர் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தர் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல. தாவீது பெலிஸ்தனை கோலியாத்தை பார்த்து சொல்றார் 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு வருகிறாய், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், அதனால் ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா! கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, கேடகத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. என்றால் எதனால் ரட்சிக்கிறவர்? ஆனால் தாவீது சொல்கிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ரட்சிப்பு, இந்த தாவீதுக்கு ரட்சிப்பு. தேவனுடைய பிள்ளைகள் அந்த கோலியாத்து ஒவ்வொரு நாளும் வந்து சத்தமிட்டு கொண்டிருக்கிறான், யாராவது என்கிட்ட வந்து யுத்தம் பண்ண முடியுமா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், காரணம் கர்த்தர் என் ரட்சிப்பு. என் கோலியாத் உன் கையில் இருக்கிற ஈட்டியினால் அல்ல, உன் கையில் இருக்கிற அல்லேலூயா வில் அம்பு ஒருவேளை பட்டயம் ஒருவேளை கேடகத்தினால் அல்ல, கர்த்தரால் ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா! நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். கர்த்தர் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஏசாயா 12:4 வாசிக்கிறோம், அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய நாமம் உயர்ந்தது, அவருடைய நாமம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. எந்த சூழ்நிலையில் இருந்தால் இயேசுவே இயேசுவே என்று நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, பிரவிஸ் அல்லேலூயா குருடன் பர்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் கூப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொன்ன, நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த கால ஆண்டவர்களை பார்த்து சொல்றார், இயேசுவே கூப்பிடுவோம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய யாராலையும் செய்ய முடியாது, ஆண்டவர் அவனுக்கு செய்வார். இந்த கால வேளையிலே இயேசுவே என்று கூப்பிடுங்க. அப்போஸ்தலர் 3:16 வாசிக்கிறோம், பிறவி சப்பானியை பேதுரு யோவான் நினைக்க வைத்த போது அவர்கள் சொன்னார்கள், இது நீங்கள் ஏன் எங்களை பார்க்கிறீர்கள்? எங்கள் சுய பக்தியினால், எங்கள் சுய சக்தியினால் இவனை நடக்க பண்ணினோமோ என்று ஏன் எங்களை பார்க்கிறீர்கள்? 14 அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை
பலப்படுத்தினது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. There is power in the name of Jesus. யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது எதை கேட்டாலும் ஒருவேளை தேவையோடு இருந்தாலும், ஒருவேளை எந்த நெருக்கத்தின் நேரத்திலும் இயேசு என்கிற நாமத்தின் வல்லமை நமக்கு அற்புதம் செய்கிறது. ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். காரணம் கர்த்தரின் பலன், காரணம் கர்த்தரின் கீதம். I will sing the Lord. நான் ஆண்டவரை பாடும் பொழுது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது, கர்த்தர் என் ரட்சிப்பு. அவருடைய நாமத்தினால், பட்டயத்தினால் அல்ல, ஈட்டியினால் அல்ல, இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்பு இருக்கிறது. அவருடைய நாமத்தின் வல்லமை நம்மில் இருக்கிறது. ஆனபடியினால் நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். சந்தோஷமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பயந்து, எதையாவது நினைத்து பயந்து, எதையாவது நினைத்து கலங்கி, எதையாவது நினைத்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, என்னை நம்பு, நான் உனக்கு பலனாய் இருப்பேன். நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தருடைய நாமத்தை பாடினால் துதி, நீ கர்த்தரின் ரட்சிப்பு என்று சொல்லு, இயேசுவே என்று கூப்பிடு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன் காரியத்தை ஜெயமாய் நடத்துவேன், நீ வேண்டிக் கொள்கிற காரியத்தை உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் நம்ம எல்லாம் எழுந்திருந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக எல்லாரும் நன்றி செலுத்தலாமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவங்களை நிரப்புகிறார், அவருடைய வல்லமையில் அவங்களை நிரப்புகிறார், அவருடைய அபிஷேகம் அவர்கள் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். இயேசு பெரியவர், கர்த்தரின் பலனானா, அவரின் கீதமானா, கர்த்தரின் பலனானா. கைதட்டி பாருங்க. அவரின் கீதமானா, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தொனி, எனது கூடாரத்தில், ஆமென், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு.
மகிழ்ச்சிக்குடன் வெற்றியின் தொழி எனது கூடாரத்தில் நமது கூடாரத்தில் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா சேர்ந்து ஹல்லேலூயா வல்லமைகள் புரிந்து போவதாக எதனால கிரியைகள் கர்த்தரை பெறனானா இயேசுவின் ரத்தம் ஜெயம் நிக்கோலா சர்வல நிதிக்கிறவரே எகிப்தின் நிந்தை புரிந்து போவதாக இயேசுவின் ரத்தத்தினால் ஹல்லேலூயா மகிழ்ச்சிக்குடன் வெற்றியின் தொனி தலைகள் மாறுவதாக போராட்டமான சூழலிலே எங்கள் வெற்றி தலைகள் நீக்கான் ஆண்டவரே நமது கூட கர்த்தரின் மேலே ஹல்லேலூயா எங்கள் கீதம் அவர் எங்கள் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஹல்லேலூயா ஆமென் நான் பயப்படாமல் இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஓ கர்த்தர் பெறனா அவரின் வேதமான இயேசு பெரியவர் ஓ ஆமென் அவரின் கீதமான கைகளை ஆவியில நிரம்பி சமாதா கபரமா தரபரமா எல்லா ஆவியில நிரம்பி கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்துவீர்களா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் எதையாவது நினைத்து பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் காரணம் இயேசு நமக்காக இருக்கிறார் ஆமென் அவர் நமக்கு பலனாக இருக்கிறார் when you will pray நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய பலன் உங்கள் மேல் இறங்கி வருகிறது இந்த கால வேளையில நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது அவருடைய பலன் சத்துருவின் வல்லமைக்கு நம்மை விலக்கி தப்புவித்து ஓ ராமா கராமா உங்களை உயர்த்துகிறது எல்லா தடைகள் மேல் கர்த்தருடைய பலன் இறங்கி வருகிறது எல்லா போராட்டத்தின் மேல் கர்த்தருடைய பலன் இறங்கி வருகிறது எல்லா எதிரான கிரியைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவரே தானியேலை போல ஜெப ஆவி என்னமே ஊற்றப்படட்டப்பா எத்தனை பேர் சொல்வீங்க கர்த்தர் என் கீதம் the Lord is my song hallelujah நான் ஆண்டவரை பாடினால் துதிப்பேன் நான் கர்த்தரை பாடுவேன் எல் ஷடாய் என்று பாடுவேன் யெகோவா ஈரே என்று பாடுவேன் எபினேசர் என்று நான் பாடுவேன் என்னால் முடியாதப்பா ஆனால் எல் ஷடாய் செய்வீரப்பா என்று நான் பாடுவேன் எத்தனை பேர் பாடுவீர்கள் அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கைகளை தட்டி ரபுரபலகரா சரச்சாலின் அஸ்திவாரத்தை அசை பண்ணினவர் கட்டுகளை அறுத்தவர் கதவுகளை திறந்தவர் திறந்த வாசலை நமக்காக கொடுக்கிறார் அல்லாஹ் கைகள் தட்டி அப்பாவுக்கு நன்றி சோர்ந்து போகிறவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார் அவருடைய புதிய பலன் ஆமென் கர்த்தர் என் பலன் நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் அது ஈட்டியின் பலன் அல்ல பட்டயம் என் பலன் அல்ல கர்த்தர் என் பலன் எல்லா கை தட்டி ஆமென் ஈட்டியின் ரட்சிப்பை கொடுக்க முடியாது அதுக்கு பட்டயனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது இயேசுவின் நாமம் கோலியாத் ஈட்டியோடு வரலாம் பட்டயத்தோடு வரலாம் நான் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன் நான் இயேசுவின் நாமத்துக்குள் மறைந்திருக்கிறேன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்துக்குள் நாம மறைந்திருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறோம் ஜெயம் கொடுக்கிற வல்லமை நம்மை பாதுகாக்கிறது கைகள் தட்டி கர்த்தரை நன்றி செலுத்தலாமா ரபாதா ரபாலாமா அன்புள்ள பரலோக தகப்பனே நாளிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருந்தேன் காரணம் கர்த்தர் என் பலன் கர்த்தர் என் கீதம் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாங்கள் பயப்படாமல் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பலன் இறங்கி வருவதாக சாப்பாடுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பீரா ஒடுங்கின ஆவி துயரத்தின் ஆவியை எடுத்து துதியின் ஆவியை கொடுப்பீரா
மை பாடி துதிக்க எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய ரட்சிப்பை இயேசுவின் நாமத்தோடு சுதந்திரிக்க பலனை கொடுப்பீராக. ஈட்டியை பட்டயத்தை நம்பாமல் இயேசுவின் நாமத்தை நம்பி ஜெபித்து அற்புதத்தை பெற கிருபை செய்வீராக. என் நாமத்தில் எதற்காக செய்வேன்னு சொன்னீரே, உங்க நாமத்துல கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்னைக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. பலவீனத்தின் மேல் இயேசுவின் நாமத்தின் வல்லமை வருவதாக, அற்புதம் நடப்பதாக, பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. ஆமென். நம் நாயகத்தை நீதி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. ஹல்லேலூயா. நம் நாயகத்தை நீதி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஆமென். இயேசு நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அந்தத்தை நாட்டிக்கு அவரை என்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா. அந்தத்தை நாட்டிக்கு அவரை என்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. நம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை